पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். வித்யில ராஜாவா இருக்கிறது. இத வியாக்கியானம் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டோம்னா ராஜா மாதிரி இருக்காது. இந்த வித்யா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப உத்கிருஷ்டமான வித்யா, ஈஸ்வர வித்யான்றது. நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி இந்த அத்தியாயத்தை நம்ம கிராஸ் பண்ணி போக முடியாது. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்த் அதிகமா இருக்கு, ரொம்ப ஆழமானது. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு விஷன் காட்டுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நேத்துல இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த ஈஸ்வரனுக்கு மேல பாத்தீங்கன்னா மாயையினாலதான் பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, இந்த லோகங்கள் எல்லாம் மாயையினால உண்டானது. இந்த வித்யா நமக்கு டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இந்த சம்சாரத்தோட துக்கங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு மெதுவா மெதுவா நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். இது நல்ல புரிதல், நல்ல மனசுக்குள்ளார ஒரு பரோட்ச ஞானத்தை நல்லா உண்டு பண்ணணும் முதல்ல. அப்ப இந்த ஈஸ்வரனை பத்தி பேச்சு வந்துட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சுத்த சைத்தன்யம், அந்த நிர்குண நிராகாரமானது, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மாயையோடு சேரும் போது ஈஸ்வரன் அப்படின்னு பேரை வருது அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருக்கோம். மாயையோடு சேர்ந்து அவர் ஈஸ்வரனா இருந்தாலும் கூட தன்னிலையில பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னா தன்னிலையில சுத்த பரபிரம்ம ஸ்வரூபமா தான் இருக்கார், நிர்குண நிராகாரமா இருக்கார். சில எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நல்லா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா சூரியனை பார்க்கும்போது மேகம் மறைச்சிருக்குன்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து பாஷ்யத்துல சங்கரர் கொடுக்குற எக்ஸாம்பிள். நம்மளோட பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா மேகத்தினால மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல சூரியன் பாத்தீங்கன்னா மேகத்தினால எப்பவுமே மறைக்கப்படவே இல்லை. எப்பவுமே நித்திய பிரகாச சுரூபமா சூரியன் இருந்துகிட்டே இருக்கான். அப்ப அவன் நிலையில இருந்து சூரியன் மறைக்கப்படவே இல்லை. ஆனா நம்மளோட பார்வையில இருந்து மேகம் மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி சுத்த பிரம்மம் எப்பவுமே சுத்த பிரம்மமா தான் இருக்கு. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். மாயைன்றது மேகம் மாதிரி, சூரியனை மேகம் எப்படி மறைக்கலையோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மத்தை மாயை எந்த காலத்திலையும் மறைக்கவே இல்லை. சூரியனோட பார்வையில பாத்தீங்க அப்படின்னா மேகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி சுத்த பிரம்மத்தோட பியூர் கான்சியஸ்னஸோட ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா மாயை ஒன்று இல்லவே இல்லை. துவைத்தே ஞாத்தே துவைத்தம் நவித்யதே, மாண்டுக்கிய காரிகா சொல்லுது. அறியப்பட்ட நிலையில் துவைத்தம் என்பது ஒன்று இல்லவே இல்லை, மாயை என்பது ஒன்று இல்லவே இல்லை. அப்ப எது வரைக்கும் விவகாரம் நம்ம பாத்தீங்கன்னா மாயாவோட விவகாரம் பண்றோம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த அஜ்ஞானத்துல இருக்கிறோம். இந்த தேகம் புத்தி மனசு இதெல்லாத்தையும் நான் நினைக்கிறேன், இந்த ஜெகத்தை நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஈஸ்வர தத்துவம் தேவைப்படுது, ஒரு கிரியேட்டர் தேவைப்படுறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், சுத்த சைத்தன்யத்தை நம்ம என்ன பண்றோம், மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா கல்பனா பண்றோம். வாஸ்தவம் இல்லை, ஈஸ்வரனும் கூட கல்பிதம். மனசு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்க புத்தி எனக்கு எப்போ இல்லாம போகுதோ, இந்த ஜெகத்து பொய் வெறும் இல்யூஷன் வெறும் தோற்ற மாத்திரம்னு எப்ப எனக்கு நல்லா ஆழ பதியுதோ அது வரைக்கும் இந்த தேகத்தையும் இந்த ஜெகத்தையும் சத்தியம்னு நினைக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் ஒரு ஆள் தேவைப்படுறார், கிரியேட்டர் இருக்கார். ஆனா வாஸ்தவத்தில் அறியப்பட்ட பிறகு தெரியுது இந்த ஜெகத்தும் தோற்றம், இந்த ஜீவர்களும் தோற்றம் மாத்திரம்தான். இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் தான். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா.
சர்வம் பிரம்மமயம் ஜெகத். இந்த ஸ்திதி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனும் இல்ல, ஜீவனும் இல்ல, ஜெகத்தும் இல்ல, இருக்கிறது ஒரே தத்துவம். ஆனா இதை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இல்லை. எடுத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோசையோட நடுவு மையத்துல கை வச்சீங்கன்னா கை சுற்றும். அப்ப என்ன பண்ணணும், சுத்தி இருக்கிற தோசையை சாப்பிட்டுட்டே வந்து நடுவு மையத்துக்கு வரும்போது ஆறி போயிருக்கும். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் என்ன பண்ணுது, எடுத்தோட வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மியில கை வைக்க வேண்டாம். அதுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. அந்த பக்குவத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 லேயரா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தை நம்ம என்ன பண்றோம், 3 லேயரா பிரிக்கிறோம். ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோடு சேர்ந்த அவர்தான், சுத்த சைத்தன்யம் தான் மாயையோடு சேரும் போது ஈஸ்வரன். அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யக்த மூர்த்தியா வெளிப்படாதவரா இருக்கின்றார். பிரளய காலத்துல மட்டும் ஈஸ்வரன் இருக்கார், சிருஷ்டிக்கு முன்னாடியும் பிரளய காலத்துக்கு பின்னாடியும். அதை வந்து நம்மளோட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்துல இருக்கார் பகவான், காரண சரீர அபிமானியா இருக்கார். தூக்கத்துல காரண சரீர அபிமானியா ஈஸ்வரன் இருக்கார். நான் ஒன்னும் தெரியல, நான் சுகமா தூங்கின ஒன்னும் தெரியலன்னு மாயையோடு சேர்ந்து ஒன்னும் தெரியலன்ற மாயையோடு சேர்ந்து நான் இருக்கு. அந்த நான் பகவான் தான். இதுதான் வேக்கப் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியா வேக்கப் ஆகுது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்னும் தெரியல சேர்ந்து ஒரு பிராண தத்துவம் இருந்துச்சு. அவ்யாக்கிருதம்னு பேரு, அது பேரு அவ்யாக்கிருத பிராணன். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிருதம்னா தேசகால வஸ்து சூன்யமா இருந்துகிட்டு காரணமா மூல காரணமா இருக்கிற ஈஸ்வரன் சொல்லுங்க, இல்ல அப்படின்னா பிராணன் சொல்லுங்க. இது வெளிப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா புத்தியா வேக்கப்பாச்சு, மனசா வேக்கப்பாச்சு. புத்தி மனசு இந்த ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கிற பிராணன் போயிட்டு இருக்கா. ஆமா, பிராணன் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த 3ம் சேர்ந்ததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வைக்கிறோம், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இவருக்கு பேர் தான் சூத்திராத்மா அப்படின்னு பேர். இந்த 3த்துக்கும் பேர் சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, சமஷ்டி மனசு. அப்ப இது 3 வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்ட தத்துவம். வெளிப்படும் போது வந்து சூக்ஷ்மமா வெளிப்பட்டிருக்கு. ஹிரண்ய கர்ப்பர், சூத்திராத்மான்னு பேர். அப்ப இதுல இருந்து வெளிப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பஞ்சபூத்தங்களா இந்த ஜெகத்தா நம்ம பாக்குறோமோ, இந்த பஞ்சபூத்தங்களாலான ஜெகத் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிற பகவானுக்கு விராட் அப்படின்னு இந்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா விராட்னு சொல்லக்கூடிய ஸ்தூல தேகம். என்னோட ஸ்தூல தேகம் மாதிரி இந்த ஜெகத்தே பகவானுக்கு ஸ்தூல தேகம். இந்த தேகத்துக்குள்ளார நான் இருக்கேனா, எங்கெல்லாம் இருக்கேன் நான்ற அறிவு எனக்கு எங்கெல்லாம் இருக்கு. மனசு நம்ம சொல்றோம்ல, மனசு எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம, என்னுடைய புத்தி, என்னுடைய மனசு இதெல்லாம் எங்க இருக்கு. என்னோட பிராணன் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சு எங்க இருக்கு, உள்ளுக்குள்ளார. இந்த ஸ்தூல தேகத்துக்குள்ளார கணுக்கணுவையும் வியாபிச்சு மனசு புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் ஸ்தூல தேகம் விராட்டு இந்த ஸ்தூல தேகத்துக்கு உள்ளார கணுக்கணுலையும் வியாபிச்சவரா யார் இருக்கா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் இருக்கின்றார். கணுக்கணுலையும் வியாபிச்சு சூக்ஷ்ம தேகம் பகவானோட சூக்ஷ்ம தேகமா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர் இதை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சூக்ஷ்ம தேகத்துக்கும் உள்ள யார் இருக்கானா நான் அப்படின்னு, நான் ஒன்னும் தெரியல அப்படின்னு நான் என்ன பண்றேன், நான் இருக்கேன். தூக்கத்துக்கு போயிடணும்னு நான் இருக்கேன். அதே மாதிரி பகவான் என்னப்பா இருக்கார் அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கும் உள்ளுக்குள்ளார அந்த பகவான் என்னவா இருக்கார், அவ்யக்த மூர்த்தியா மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கார். காரண தேகம், தூக்கத்துல இருக்கிறது காரண தேகம், சொப்பனத்துல இருக்கிறது சூக்ஷ்ம தேகம், ஜாகிரதத்துல இருக்கிறது ஸ்தூல தேகம். இதே மாதிரி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து நம்ம ஜாகிரதத்துல பாக்குற இந்த ஜெகத்தே பகவானுடைய ஸ்தூல தேகம். இவரோட சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சொப்பன சரீரங்கள் எல்லாம் அவருடைய சூக்ஷ்ம தேகம், சமஷ்டி சூக்ஷ்ம தேக அபிமானி. அதுக்கப்புறம்
பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தூங்கி போய் ஒன்னும் தெரியலன்னு இருக்கோமோ அதே மாதிரி பகவான் ஒன்னும் இல்லாத சுகமா அவர் தூங்கிட்டு இருப்பார், ஆனந்த சுரூபியா இருப்பார். அவர் அது அவருடைய காரண தேகம். இந்த 3 தேகங்களுக்கு அப்பாற்பட்டதா மாயை இல்லாதவரா யார் இருக்கா அப்படின்னா சுத்த சைத்தன்யம் மாயை இல்லாம 4வதா இருக்கிறது, துரியம் அப்படின்னு பேரு. அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வியூகங்கள் இருக்கு, நம்ம ஜீவனுக்கும் 4 வியூகங்கள் இருக்கு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் இருக்கிற மாதிரியே பகவானுக்கும் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல வந்து நம்ம உபாசனை எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட்டுல இருந்து உபாசனையை ஆரம்பிக்கணும். ஸ்தூல தேகத்துல இருந்து நம்முடைய ஈஸ்வர உபாசனை ஆரம்பிக்குது. இந்த உபாசனை எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்கும் போது நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதிகாரிகளை 3 விதமா பிரிக்கிறோம். உத்தம, நான் மாண்டிக்க காரிக்கால 3:16 சொல்லியிருக்கேன். ஆசிரம திரிவிதா ஆசிரமங்கள் 3, அதிகாரிகள் 3 பேர், ஹீன, மத்தியம, உத்கிருஷ்ட திருஷ்டயா. 3 விதமான பார்வை உடையவர்கள், மந்த பார்வை, மத்தியம பார்வை, உத்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 3 விதமான பார்வை உடையவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாங்க, தன்னை எப்படி பார்க்கறாங்கன்றத வச்சுக்கிட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத் சத்தியம், இந்த தேகம் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மந்தாதிகாரி. இந்த ஜெகத்தும் இந்த நானும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி அப்படின்னு பாக்குறவன் மத்தியம் அதிகாரி. இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்திலேயே இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் எவனோ அவன் உத்தம அதிகாரி. அப்ப உபாசனை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எப்படி உபதேசிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த ஜெகத்து சத்தியம், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் சத்தியம்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 காரியம் விதிக்குது சாஸ்திரம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா கர்மயோகம், சூக்ஷ்மமா வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை. 2 காரியம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறோம் நம்ம. இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மந்த அதிகாரி தான். அப்போ இந்த 3 அதிகாரிகளை ஒப்பிட்டு தான் உபாசனா உபதிஷ்டேயம் ததர்த்தம் அனுகம்பையா. வேதம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா தானே வேத மாதா, அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவார். பெங்கால்ல இருக்கும்போது அங்க பிராமணர்கள்லாம் மீன் சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்ற, சின்ன குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனை என்ன பண்ணுவாங்களாம், சின்ன குழந்தைக்கு ஒரு 5 வயசு 6 வயசுல இருக்க குழந்தைக்கு அம்மா வந்து பாத்தீங்கன்னா மீனை என்ன பண்ணுவாங்களா, நடுவுல இருக்கிற முள் இருக்கும், அந்த முள்ளை வந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்து வச்சுட்டு ஃப்ளஷை மட்டும் தனியா கையில வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கான்னு செக் பண்ணி சின்ன குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி விடுவாங்க. ஒரு முள்ளு கூட கையில போயிடக்கூடாது, ஏன்னா உள்ள போச்சுன்னா வம்பாயிடும். அப்ப அதே வந்து அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 7-8 வயசு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சென்டர்ல இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துட்டு நீயே எடுத்துக்கப்பா அப்படின்வாங்க. அந்த பையனை என்ன பண்ணுவான், அதுக்கு மேல இருக்கிறத எடுத்துப்பான். அதுக்கப்புறம் நல்லா பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்கு வந்ததுக்கு பிறகு எடுத்து வச்சிருவாங்க, நீயே பார்த்து சாப்பிட்டுக்கோ அப்படி. அவனே சென்டர்ல இருக்கிற முள்ளையும் எடுத்துருவான், சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் அவனே எடுத்து அவனே சாப்பிடுவான். இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளை பத்தி பேசும்போது இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வேத மாதா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை அப்படின்னா இதுவரைக்கும் யாரெல்லாம் 6 அத்தியாயம் வரைக்கும் நம்ம கேட்டோமோ அந்த 6 அத்தியாயத்துல முதல் 6 அத்தியாயத்துல 2 தான் பண்ணப்பட்டிருக்கு. ஒண்ணு என்ன பேருனா கர்மயோகம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கோம், 2வது ஞான நிஷ்டை. இதுதான் முக்கியமானது. அங்க கர்மயோகம் இல்லை அப்படின்னா அங்க ஞான நிஷ்டை சம்பவிக்காது. அறிவா எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை சம்பவிக்காது. கர்மயோகத்தினால மனசு வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடைஞ்சிருக்கணும். அப்படி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் ஞான நிஷ்டையை அடைய முடியும் அப்படின்னு முதல் 6 அத்தியாயத்தோட தாற்பயம். அதே 2வது 6 அத்தியாயம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7லிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம எதை வந்து கர்மயோகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ இதை நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். இந்த ஸ்தூல தேகத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்றேன், நானும் ஒரு அம்சம், என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே அம்சம். அம்சி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்சி வந்து பாத்தீங்கன்னா பகவான் அம்சியா இருக்கார். பகவான் எப்படி இருக்கார், அம்சியா இருக்கார். அம்சங்கள் இது, இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களும் பகவானோட ஒவ்வொரு அணுக்களா இருக்கும். நம்ம
இதுல நான் கொடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை. கர்மயோகம் பண்றதுல அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா விராட் உபாசனை வந்துடும். அகங்காரம் வராது. முக்கியமானது, நான் கொடுக்கிறேன்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வராது. யாரோடது யாரு கொடுக்கறது, யாருக்கு யாரை கொடுக்கறது, எதை கொடுக்கறது? ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானோட ஸ்தூல தேகமா இருக்கிறதுனால நானும் ஒரு அம்சம் இன்னொரு அம்சத்துக்கு எடுத்து கொடுக்குது. இதை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிபக்குவத்தை அடையிறது வந்து இந்த விராட் உபாசனையினால பாவிக்கிறதுனால உண்டாகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு 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 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே எல்லா காரியங்களும், அந்த தனக்கு தனக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மெதுவாகும். மெதுவா 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 நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு மெதுவா பார்க்க ஆரம்பிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசன யோகத்துல 11வது சாப்டர்ல பார்க்குது. இதுலயும் ரிப்பீட் வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 11வது அத்தியாயத்துல இருக்க ஸ்லோகங்கள் அப்படியே எங்க இருக்கும் அப்படின்னா அடுத்த இதுல வரப்போகுது. 7வது அத்தியாயத்துல நீங்க எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா 7வது அத்தியாயத்துல ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வதுல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுல என்னன்னா ஹிரண்ய கர்ப்பரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்லயும் 8வது சாப்டர்லயும் ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா வச்சு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப விராட் உபாசனையில ஒருத்தர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணவனுக்கு இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிதம் பண்ற மாதிரி சர்வத்தையும் ஈஸ்வர பாவம் பண்ணி பண்ணி ஸ்தூல தேகத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு கண்ணியமா இல்லை, இதெல்லாம் ஈஸ்வர சுரூபம் தான் அப்படின்னு பண்ணி 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 அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் கிடைக்கும் போது வந்து மனசு உட்கார்ந்து நல்ல ஏதாவது ஒரு ஹிரண்ய கர்ப்பரோட ஏதாவது ஒரு ஃபார்ம், ஏதாவது ஒரு நாமம், ரூபம், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சமஷ்டி மனசு, சமஷ்டி புத்தி, சமஷ்டி பிராணன். இந்த மூணுத்துல வந்து உபனிஷதங்கள் நிறைய வந்து உபாசனைகள் சொல்லுது. ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த, ஆதித்யனையும் சந்திரனையும் இந்த வாக்கையும் இந்த மனசையும் இந்த புத்தியையும் இந்த பிராணனையும் உபாசிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஓங்காரத்தையும் இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அப்படின்னும் போது நான் செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை மட்டும் 8வது சாப்டர்ல சொல்லப்பட்ட உபாசனையை மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன பேரு, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. விராட் உபாசனைக்கும் ஹிரண்ய கர்ப்ப உபாசனைக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை ஏதாவது பர்டிகுலர்ல ஏதாவது ஒண்ணுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆலம்பனத்தை ஒரே ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு ஓங்காரமோ இல்ல பிராணனையும் வச்சுக்கிட்டு அதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்றது, வெறும் மனசுல மட்டும் பண்ற காரியம். இதே விராட் உபாசனையில என்னன்னா நீங்க 2 காரியம் விராட் உபாசனையில பண்ணணும். ஸ்தூலமும் பண்ணணும், சூக்ஷ்மமும் பண்ணணும். விராட்டுல ஸ்தூலம் எது அப்படின்னா வெளியில ரோட்ல இறங்குனீங்க அப்படின்னா பாத்துக்கிட்டே இருங்க, நம்மள மாதிரியே தான் நானும் ஒரு அங்கம், இந்த குரங்கும் ஒரு அங்கம். நல்லா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது குரங்கு சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், நாய் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், எறும்பு சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், மற்ற ஜீவராசிகள் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். எனக்கு வலிச்சா மற்றவங்களுக்கு வலிக்கும், மற்றவங்களுக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும். ஏன் அப்படின்னா இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சரீரத்துல இருக்கிறது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் ஹிதாயச்ச, ஜெகத்தோட ஹிதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 5th சாப்டர்ல ஞானத்தோட பரிபக்குவம் வர வர என்ன ஆகும் அப்படின்னா சர்வபூத ஹிதேரதாக, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றவனா ஒருத்தர் மாற ஆரம்பிக்குமா, அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையோட ஸ்தூலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கண்ணமுடி உட்காருவான். இந்த மொத்த பிரம்மாண்டத்தையே வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமைய தலை, இந்த பிருத்திவியே பாதங்கள், சூரிய சந்திரனே பகவானுக்கு வந்து கண்கள், திசைகளே வந்து பாத்தீங்கன்னா என்னது காதுகள் பகவானுக்கு, இந்த வானமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு பகவானோட உடம்பு, மூத்திரஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜலங்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய மூத்திரஸ்தானம், அக்னி தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட வாய். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பகவானுடைய பிராணன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவாயு தான் பகவானோட பிராணன். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையில சூக்ஷ்மம். இதை ஃபுல்லா பண்ணி 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம் பண்ணி பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சூக்ஷ்மமான அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹிரண்ய கர்ப்ப உபாசனையா ஓங்காரத்துல உட்கார்றது, வெறும் ஓங்காரத்தை மட்டும். அப்ப என்ன ஆயிடும்,
ஸ்தூல கர்மா நின்று போயிடும், ரொம்ப கம்மியாயிடும். அவன் பண்ணினாவே ஸ்தூலம் பண்ணாவே இந்த ஜெகத்துக்கு ஹிதமா ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை போய் அதோட அப்கிரேடா இருக்கிற ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, ஒரே தத்துவத்துல பிராணன்ல மனசு வந்து நிக்க ஆரம்பிக்கணும். பிராணன் தான் ஹிரண்ய கர்ப்பர். அந்த பிராணன்லயே மனசை வச்சு 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 அதுவும் உண்மையா பொய்யா அப்படின்னா அதுவும் ஷேடோ. உபாசனை எங்க பரிபூர்ணமாகுது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரோட உபாசனை பரிபூர்ணமாயிடுது. உபாசனை எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார வந்துடுது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், விஷ்ணுவோட தான் உபாசனை. விஷ்ணுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சகுண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு போகணுமே சுவாமி அப்படின்னா ஈஸ்வரன் அவ்யக்த மூர்த்தி. இப்ப நம்ம பார்த்திருக்கோம் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர். 4வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம் 9:4. ஈஸ்வரன் அவ்யக்த மூர்த்தினா மயா ததமிதம் சர்வம் ஜெகத் ததமிதம் சர்வம். என்னுடைய அவ்யக்த சுரூபத்தினால் இந்த ஜெகத்து மொத்தமும் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப பகவான் நாமரூபம் இல்லாதவர், வெளிப்படாதவர். அப்ப அவரை உபாசிக்கலாமா அப்படின்னா ஈஷாவாசியத்துல சொல்லியிருக்க அவரை உபாசிக்க கூடாது. உபாசிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிரகிருதி லயத்தை அடைந்து விடுவீர்கள். பகவான் சூன்யம் சூன்யம், ஏன்னா அவருக்கு நாமம் இல்லை ரூபம் இல்லை, அவ்யக்தம், வெளிப்படாதவர். அவரை உபாசிச்சீங்க அப்படின்னா எதை எவ்விதமா உபாசிக்கிறானோ அவன் அவ்விதமாகவே ஆவான். அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா நீங்க உபாசிச்சீங்க அப்படின்னா நிர்குண நாமரூபம் இல்லாம உபாசிச்சீங்கன்னா நீங்களும் நாமரூபம் இல்லாம ஆயிடுவீங்க. தூக்கத்துல நம்ம இருக்கோம்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு, அது மாதிரி ஆயிடுவோம் 1,00,000 மன்வந்தரங்கள். அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸ்வரனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசிக்க கூடாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, ஈஸ்வரனை உபாசிக்க கூடாது. அப்ப யாரை உபாசிக்கணும் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரை உபாசிக்கணும். ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் தான் தியேய பிரம்மம் அப்படின்னு பேர். சகுண பிரம்மம், தியேய பிரம்மம் அப்படின்னு ஹிரண்ய கர்ப்பருக்கு பேரு. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உபாசிக்கணும். வெளிப்பட்டவர், சூக்ஷ்மமா வெளிப்பட்டவர். இந்து மதத்துல வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்துல எதெல்லாம் எந்த ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்கோ அது எல்லாமே ஹிரண்ய கர்ப்பரோட ஃபார்ம், விஷ்ணுவோட ஃபார்ம் தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், வெளிப்படாதவர் அவர். ஆனால் சிவலிங்கம் கொடுத்துட்டோம்ல, ஒரு லிங்கம்னு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டோமா. அப்ப ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அது என்ன ஆயிடும், ஹிரண்ய கர்ப்ப அம்சமா ஆயிடும். ஆனா வாஸ்தவத்துல சிவபெருமான் எப்படி இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமம் இல்லை ரூபம் இல்லை. அப்ப நாமம் இல்லை ரூபம் இல்லைன்னு நீங்க சிவனை வந்து தியானம் பண்ணீங்கன்னா நீங்களும் நாமம் இல்லை ரூபம் இல்லைன்னு, சிவம் சூன்யம்னு நம்ம ஜக்கி வாசுதேவ சுவாமி சொல்ற மாதிரி சிவம்னா சூன்யம் அப்படின்னு நீங்களும் சூன்யம் ஆயிடுவீங்க. அப்ப என்ன பண்ணிருக்க அப்படின்னா சாஸ்திரம் எவ்வித காரணத்து கொண்டும் சிவனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை என்ன பண்ணக்கூடாது, நாமரூபங்கள் இல்லாதவரா உபாசனை பண்ணக்கூடாது. அப்ப அந்த சிவபெருமானுக்கு என்ன பண்ணிருக்கு, உபாசிக்கணும் அப்படின்னா நாமரூபத்தை கொடுத்த சிவபெருமானா ஆராதனை பண்றதுக்கு. அப்ப நாமரூபம் வந்துடுச்சு அப்படின்னாவே வியக்தம் ஆயிட்டார். வியக்தம் ஆயிட்டார் அப்படின்னாவே வெளிப்பட்டார் அப்படின்னா வெளிப்பட்டது எல்லாமே ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த விதத்துல உபாசிக்கிறாங்களோ கண்ட மூடி ஏதோ ஒரு நாமம் ஏதோ ஒரு ரூபத்தை வச்சுதானே உபாசிக்க முடியும். அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ ஹிரண்ய கர்ப்ப உபாசனை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் சூன்ய தியானம் பண்றாங்க, அவங்க தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனை சூன்யம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பண்ணா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. 1,00,000 மன்வந்தரம் இங்க ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. பிரகிருதி லயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மாட்டிப்பாங்க. நம்ம தூக்கத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி திரும்ப எந்திரிக்கும் போது எப்படி இருக்குமோ முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருப்போம். அப்ப சூன்ய தியானம் பண்றவங்களும் அதை பண்ணதுக்கு பிறகு விடுபடும் போது என்ன ஆவாங்க, அதே மாதிரி இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு மாட்டு இடையர் அம்மா பிள்ளையோட இருந்தான். அம்மாவும் பையனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல இருந்தாங்க. அந்த கிராமத்து வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்துர் மாசத்துக்கு ஒரு மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா சாத்துர் மாசத்துக்கு வந்தார். 4 மாசம் அங்க தங்குறார். தங்கும் போது இந்த பையனும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட சேவை பண்ணாங்க. இவர் வந்து சதா சமாதியிலேயே சதா காலமும் இருப்பார்.
அப்ப சமாதியில இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் சாத்துர் மாசம் முடிஞ்சு போகும்போது அந்த பையன் கேட்டார், நல்லா பண்றியப்பா சேவா, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு வரதானம் பண்றதுக்காக தயாராகும் போது அவன் கேட்டான், நீங்க எப்படி கண்ணை மூடி நாள் கணக்கா மணிக்கணக்கா உட்காடுறீங்களோ அதே மாதிரி நானும் உட்காரணும் அப்படின்னு பையன் வந்து பெருசா ஒரு ஆசைப்பட்டான், சமாதி ஆசைப்பட்டான். இவருக்கு தெரியுது இவனுக்கு பக்குவம் இல்லைன்னு தெரியுது, இருந்தாலும் என்ன பண்றான், எனக்கு பிடிவாத சின்ன பையன், 7 வயசு பையன் 8 வயசு பையன், பிடிவாதம் ரொம்ப பிடிவாதம், எனக்கு வேணே வேணும், கண்டிப்பா நீங்க இதுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டான். ஐயோ நம்ம வரதானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சுவாமியை என்ன பண்ணிட்டார், ஒரு மந்திரத்தை கொடுத்து இந்த மந்திரத்தை நீ சொன்ன அப்படின்னா சமாதிக்கு போயிடுவேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு போயிட்டார். இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் மாடு மேய்ச்சிக்கிட்டே போனான். மாடு மேய்ச்சிக்கிட்டே ஒரு காட்டுக்குள்ளார போய் மரத்தடியில வந்து பாத்தீங்கன்னா மாடெல்லாம் மேய விட்டு மரத்தடியில உட்கார்ந்தான். உட்கார்ந்த பிறகு அவனுக்கு தோடிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி கொடுத்தாரு அந்த மந்திரம், அதை சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சுவாமி சொன்ன மந்திரத்தை சொன்னான். மந்திரத்தை சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சமாதி கூடிடுச்சு. சமாதி கூடின மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிடுச்சு, வெளில வரல. கிராம மக்கள்லாம் என்னடா ஆள் வரலையே அப்படின்னு போய் பார்த்தா இவன் மரத்தடியில உட்கார்ந்துட்டான் சமாதி. ஐயோ சாமியார் ஏதோ பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு என் பையனை தூக்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சாங்க. இவன் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருக்கான், அப்படியே இருக்கான். இதுக்கப்புறம் என்னாச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சாத்துர் மாசத்துக்கு அந்த பக்கம் வர, நல்லா இருக்கு போன கிராமம், அங்கேயே போய் நம்ம சாத்துர் மாசம் பண்ணலாம் அப்படின்னு வர. வந்தா சுவாமியை சூழ்ந்துட்டு கிராம மக்கள் சொல்றாங்க, சுவாமி நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, பையன் போன வருஷம் உட்கார்ந்து இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அப்படியா அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாரு, அதுக்கு மாற்று ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துறார். பையன் வந்து எந்திரிக்கிறான். பையன் எந்திரிக்கும் போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சமாதிக்குள்ளார போகும்போது இடையர்களுக்கு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அவங்களோட தண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா குச்சி தான் பிரதானம். எப்பவுமே மாடை வந்து விரட்டுறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் உட்கார்ந்தான். அப்ப வேக்கப் ஆகும்போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எங்க எங்க என் தண்டம் எங்க அப்படின்னு சமாதியில இருந்து வெளியில வந்த போது அவன் தண்டத்தை தான் முதல்ல தேடுறான். அப்ப நடுவுல வந்து 1 வருஷ காலம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரீஸ் ஆயிருந்தானே, சமாதியில இருந்தானே அப்படின்னு கேட்டா, நம்ம தூக்கத்துக்கு ஒவ்வொரு நாள் போறோமே, தூக்கத்துல தூங்கிட்டு வேக்கப் ஆகும்போது பழசெல்லாம் மறந்து போயிடுதா? ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஞானியாவா வெளியில வரோம், தூங்கி எந்திரிச்சா ஞானியாவா ஆகிறது இல்லைல்ல. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி லயம்னு சொல்லக்கூடிய தியானம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா, இது நிர்குணம் இல்லை, ஆக்காரம் இல்லாம, ஃபார்ம் இல்லாம, நாமம் இல்லாம, ரூபம் இல்லாம நீங்க உபாசனை பண்ணினீங்கன்னா அந்த பிரகிருதியை போய் அடைந்து விடுவீர்கள். பிரகிருதியை அடைஞ்சோம் அப்படின்னா வெளியில வந்தோம் அப்படின்னா தூங்குனதுக்கு சமமா தான், எந்த லாபமும் இருக்காது. இதுக்கு பேரு பிரகிருதி லயம். அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வித காரணத்தை கொண்டும் நாமம் ரூபம் இல்லாமல் உபாசிக்க கூடாது அப்படின்னு வச்சுச்சு. அப்ப என்ன பண்றது, ஈஸ்வர உபாசனைன்னா என்ன சுவாமி அப்படின்னா, ஈஸ்வர உபாசனைக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த விசாரம்னு பேரு. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தானா அறியணும், ஜீவோ பிரம்மைவ நாபரக, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்கார் அப்படின்னு வேதாந்தத்து மூலமா இங்க எல்லாமா பகவான் தான் இருக்கார், நானாவும் பகவான் தான் இருக்கார். ஜீவோ பிரம்மைவ நாபரஹா சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா தானா அறிய வேண்டும். அப்ப ஈஸ்வர உபாசனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கார் அப்படின்னு நானா இருக்கார்னு அறியறது தான் வேதாந்த விசாரம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தியேய பிரம்மம் இல்ல, ஈஸ்வரனுக்கு பேர் என்ன பேரு, ஞேய பிரம்மம். ஞேயம் அப்படின்னா அறிகின்ற பிரம்மம், அறிய யோக்கியமான பிரம்மம். வேதாந்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை உபனிஷத்து மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், விசாரம் பண்ணி ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு அறியறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வச்சிருக்கு. அப்ப 2 பிரிச்சுக்கணும், ஞேய பிரம்மம், தியேய பிரம்மம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சொரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனா எதுக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்பா மேல போறோம். விராட்டுல ஆரம்பிக்கிறோம். விராட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஒரு விக்கிரகத்துல எல்லாம் பண்றோம் அப்படின்னா வாஸ்தவத்துல இல்ல. நம்மளோட இப்ப லிமிட்டேஷன் என்ன இருக்கு, ஒரு சின்ன விக்கிரகத்துல பாக்குறோம்.
ஈஸ்வரனை ஒரு விக்கிரகத்துல பார்த்து 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 லிமிட் ஆயிருக்கு, இந்த புத்தியும் லிமிட் ஆயிருக்கு. இதை மெதுவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாபகமா. அப்ப விராட்டா முதல்ல மாத்தணும், அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பரா அதையும் சூக்ஷ்மமா மாத்தணும், அதுக்கப்புறம் அதை காரணமா அறியணும், அந்த காரணத்தை நானா இருக்கேன் அப்படின்னு அறியணும். அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மெதுவா போயிட்டு இருக்கு. 7, 8 நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹிரண்ய கர்ப்பம் முடிச்சாச்சு. 9, 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் சர்வமா இருக்கார், இதான் தாற்பயம். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா அவ்வியக்தம், நாமரூபம் இல்லை பகவானுக்கு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் வியாபிச்சிருக்கார், எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த முக்கியமான குவாலிட்டி ஒண்ணு இருக்கு. ஈஸ்வரனை உபாசிக்கிறதுல 3 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு பிரதீகம் அப்படின்னு பேரு, பிரதீக உபாசனை. இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரதீகத்துல மட்டும். பிரதீகம்னு என்ன அர்த்தம், ஒரு ஆலம்பனம், ஒரு சிலையோ இல்ல ஒரு போட்டோவோ இல்ல ஒரு நாமமோ ஒரு ரூபமோ வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசிச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு நீங்க போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான உபாசிக்கிறவர்கள் விதவிதமா இருக்காங்க. என்னென்ன விதம் சுவாமி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, முக்கியமானது சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:20 இருந்து ஆரம்பிக்குது. வைத்தத்திய பிரகரணம்னு 2 மாண்டுக்கிய காரிக்கா 2:20 இருந்து இருக்கு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சுவாமி எத்தனை விதமா ஈஸ்வரனை பாவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2:20 வந்து மாண்டுக்கிய காரிக்கா சொல்றாரு, கௌடபாத ஆச்சாரியர் சொல்றார், பிராண இதி பிராணவிதோ. வடகர சித்தாசிரமத்துக்கு போனீங்க அப்படின்னா ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க யூடியூப்ல எல்லாம் இருக்கு, யாருக்காவது தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா வடகர சித்தாசிரமத்தோடது எடுத்து பாருங்க. இப்ப நிறைய அபியாசிகள் வந்து பிராண உபாசகர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிராணனுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இல்லை, கோயிலுக்கு போக மாட்டாங்க, நல்லா தேஜஸ்வியா இருப்பாங்க, நல்லா அபியாசங்கள் இருப்பாங்க, பிராண உபாசனை நல்ல பிராணாயாமம் இருக்கும், ஆனா ஒரு விபூதி வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. யார் ஈஸ்வரன், பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கேட்டகரி. ஒவ்வொன்னா எழுதிட்டே வாங்க. பிராணன் அப்படின்னு ஈஸ்வரன் நினைக்கிறவங்க ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா பூத்தானி இதிச்ச தத்விதா. இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க பிராணன்லாம் இல்லப்பா, எது அப்படின்னா அந்த பஞ்சபூத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பஞ்சபூத்தங்கள் தான் தேவதை ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் சொல்றாங்க. பஞ்சபூத்தங்கள் தான் தேவதை நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பஞ்சபூத்த ஸ்தலங்கள்னு வச்சிருக்கோம்ல, அந்த பஞ்சபூத்த ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பற்றுதல் உண்டாயிடும், அதுலயே அஃபெக்ஷன் ஆயிடும். நிறைய பேர் இந்த பூமியவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நினைக்கிறாங்க, சில பேர் காத்த ஈஸ்வரன் நினைக்கிறாங்க, சில பேர் சூரிய இதை வந்து அக்னியை வந்து நினைக்கிறாங்க. நாகா பாபாக்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிதான் தேவதை, வேற போட்டோ இருக்காது. நாகா பாபாட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவோ ஒரு விக்கிரகமோ எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. தூணான்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டம் இருக்கும், அக்னி குண்டம், அதுல இருக்கிற அக்னி தான் தேவதை நாகா பாபாக்களுக்கு. வைதிகர்களுக்கு தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி தான். பஞ்சபூத்தங்களையே தேவதைன்னு நினைக்கிறது 2வது கேட்டகரி. 3வது வந்து பாத்தீங்கன்னா வருது குணாயிதி குணவிதா. கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறாங்க, சொல்றாங்க இல்லைங்க 3 குணங்கள் இருக்கு பாத்தீங்களா, சத்துவ ரஜஸ் தமஸ். இந்த சத்துவ ரஜஸ் தமசை உடையதுதான் பகவான். பகவான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மாவா விஷ்ணுவா மகேஸ்வரனா இருக்கார். சத்துவகுண ரஜோகுணம் தமோ குணத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு பகவான் சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் பண்றார். அதனால குணங்கள் தான் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3வது சொல்றாங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இல்லைங்க 19 தத்துவம் இருக்கு, 24 தத்துவம் இருக்கு, 36 தத்துவம் இருக்கு, 101 தத்துவம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தத்துவங்களை பத்தி பேசுறவங்க என்ன பண்றாங்க, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு தத்துவங்களை பத்தி சொல்கிறார்கள். 4வது. இதுக்கப்புறம் 5வது ஆகுது இல்லைங்க பாதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. பாதங்கள், பாதங்கள்னா என்ன சுவாமி அப்படின்னா விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய துரியம் 4 பாதங்கள் இருக்கு பாத்தீங்களா. 4 பாதங்கள் தான் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்கிறார்கள்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷயா இது தத்விதக. நிறைய பேர் சொல்றாங்க இல்ல இல்லைங்க, ஆப்ஜெக்டா நீங்க என்ன பாக்குறீங்களோ அதெல்லாம் ஈஸ்வரன். எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ விஷயங்களா அது எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு 6வது ஆள் சொல்றான். அதுக்கப்புறம் 7வது ஆள் சொல்றா இல்ல இல்ல இந்த லோக்கங்களே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். 7வது ஆள் சொல்றான் ஈஸ்வரன் யாரு, இந்த லோக்கங்களே ஈஸ்வரன் என்று. லோகா இது லோக விதா. அதுக்கப்புறம் 8வது ஆள் சொல்றான், வைதிகர்கள் சொல்றாங்க, தேவதா உபாசகர்கள் சொல்றாங்க தேவதைகள் தான் ஈஸ்வரன். அக்னி, வாயு, இந்திரன், இது மாதிரி இருக்கிற தேவைகள், வருணன், இது மாதிரி இருக்கிற தேவதைகள் இருக்காங்களே இவங்க தான் ஈஸ்வரன். அவங்களுக்கு அந்நியமா ஈஸ்வரன் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு கர்மகாண்டிகளா இருக்கிறவங்க அவங்களோட கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 8வது பட்சம் சொல்றாங்க. 9வது பட்சம் சொல்லுது பூர்வ வேதம் படிக்கிறவங்களோட இது ஆள் சொல்றாங்க வேதா இது வேத விதா. வேதங்கள் இருக்குல்ல, வேதம் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேத பாராயணம் பண்றவங்கன்னு ஒரு குரூப் இருக்காங்க. கர்மத்துக்கு கூட போக மாட்டாங்க, கர்மகாண்டம் போக மாட்டாங்க, எதுவும் இல்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதத்தை மட்டும் பாராயணம் பண்றதே வேலையா வச்சிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், நல்ல ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஆச்சார சீலர்கள், ரொம்ப நிஷ்டை உடையவங்க. வேதத்தை மட்டும், பவித்திரமான வேதத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கவங்க, ரொம்ப சாத்விகமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு வேத பாராயணம் மட்டும் பண்ணிட்டு இருக்க அந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமர்கள். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேதங்களே தேவர்கள், தேவதை ஈஸ்வரன், வேதத்துக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்மகாண்டிகள் அந்த வேதத்தை வச்சு யாரு யஜ்யம் பண்றாங்களோ அவங்க சொல்றாங்க தேவதையெல்லாம் யஜ்யத்துக்கு அந்நியமா தேவதை இல்லை, யஜ்யம் தான் தேவதை, யாகம் தான் தேவதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேரு 9 10வது பேர் சொல்றாங்க. அப்புறம் 11வது சொல்றாங்க இல்ல இல்ல போக்தா இது போக்திருவிதா. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா போக்தாவா இருக்காரு, எல்லாத்திலையும் இருந்துகிட்டு அனுபவிக்கிறார் எல்லாத்தையும். ஈஸ்வரன் போக்தா அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க அறிகிறார்கள். இது வந்து 11வது. 12வது சொல்றாங்க இல்ல இல்ல போஜ்யமிதி தத்விதா. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷய சுகத்திலேயே இருக்கான்னு வச்சுங்களேன், நல்ல விஷய சுகத்துல இருக்கிற இந்த மாடர்ன் பீப்புள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் எதுப்பா அப்படின்னா நல்ல ஆனந்தம் அனுபவிங்க. இந்த போகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தான் வந்து ஆனந்தம் கொடுக்கறது, இதுதான் ஈஸ்வரன். இது கண்ணியமா என்ன இருக்கு, சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, சாப்பிடுங்க, நல்லா போகம் பண்ணுங்க, இங்க அங்க சுத்துங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. போஜ்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா போகிய விஷயம் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரனாவது மண்ணாங்கட்டியா அது மாதிரிலாம் ஒரு ஆள் இல்லை, அனுபவம் தான், அனுபவிக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12வது ஆள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் 13வது ஆள் சொல்றா இல்ல இல்ல ஸ்தூலம் இல்ல சூக்ஷ்ம இது சூக்ஷ்ம விதக. நல்ல மனசை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கிறது தான் ஈஸ்வரன் அப்படின்னு. ஸ்தூலம் இல்லை, கடவுளை வச்சுலாம் நீங்க ஆராதனை பண்றீங்களே விக்கிரக வழிபாடு, அதெல்லாம் சும்மா பொய் ஏமாத்து. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13வது பேர் சொல்றான். 14வது பேர் சொல்றா சூக்ஷ்மமே தெரியாது. அவன் சொல்றான் கண்ண மூடி உட்காரவே கூடாது, சூக்ஷ்மம்லாம் இல்லை. ஈஸ்வரன் எப்படி இருக்கார், விக்கிரகம் தான் ஈஸ்வரன், ஸ்தூலம், ஸ்தூலமா இருக்கிறது தான் ஈஸ்வரன் ஒழிய சூக்ஷ்மம்லாம் இல்ல பகவான், காரணம் இல்ல, துரியம்லாம் இல்ல, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தையே ஈஸ்வரன் என்று நினைக்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் என்ன பண்றா ஸ்தூலம்னா இந்த ஜெகத்துலாம் இல்லைங்க, மூர்த்த இது மூர்த்த விதக, ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடும். விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, விக்கிரகத்துக்கு அந்நியமா. அதுவும் அவங்களும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட இதை நினைச்சுக்கிட்டு இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம்னு விக்கிரகத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. 12 13 14வது ஆள். அதுக்கப்புறம் மூர்த்த இது மூர்த்த விதக. அது மட்டும் இல்ல அமூர்த்த இதிச்ச தத்விதக. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல சாமி இல்ல, 16வது பேர் சொல்றாரு மூர்த்தம்லாம் இல்ல, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தமே இல்லை. யாரு இவங்க சொல்றாங்க இல்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன இல்ல, மூர்த்தம் இல்லை, உங்களோட சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களோட ரூபங்கள்லாம் ராமர் கிருஷ்ணர் இதெல்லாம் ரூபம் வச்சிருக்கீங்கல்ல, மூர்த்தம் சிலைகள்லாம் வச்சிருக்கீங்கல்ல. இப்ப கூட நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், இதுல பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கோயில, இதெல்லாம் சைத்தானோட ரூபத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூர்த்தம் இல்லை, பகவான் எப்படி அவருக்கு சிலை இல்லை, உருவம் இல்லை அப்படின்னு. அது மாதிரி ஒரு கேட்டகரி.
நம்ம இந்து மதத்திலேயே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க ரூபத்தை. அப்ப அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பகவானுக்கு மூர்த்தம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல வந்துட்டாங்க, பகவானாவது மண்ணாங்கட்டியாரு. கால இதி கால விதக 17வது நபர் சொல்றார், காலம்தான் ஈஸ்வரன், இது எல்லாத்தையும் உண்டாக்குனது காலம். இப்ப நம்ம காலத்தினாலதான் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, காலத்துல எல்லாம் முடிஞ்சிடும். பகவான் எப்படி இருக்கார், காலம்தான் பகவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சொல்றாங்க காலம்லாம் இல்லைங்க, திசை, ஸ்பேஸ், ஸ்பேஸ் தான் கடவுள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல இங்க. அந்த வெட்டவெளி தியானம்னு சொல்லிக்கூட நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஆகாச தத்துவத்தையே ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதான் திசை இது திசை விதக, திசைகளே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 18வது நபர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் சொல்றாங்க வாதா இது வாத விதகா, வாதம் பண்றவங்க சொல்றாங்க, மந்திரவாதம் தந்திரவாதம்லாம் இருக்குல்ல, மந்திரவாதிகள் நம்ம சொல்றோமே, அவங்க எல்லாம் சொல்றாங்க எல்லாமே மந்திரவாதம் தந்திரவாதம், வாதம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அதுலயே பிடிச்சு நிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 20வது பேர் சொல்றாங்க, பௌராணிகர்கள் சொல்றாங்க புவனானி இது தத்விதக, 7 புவனங்கள் இருக்கே, இந்த 7 புவனங்கள் தான் ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸா யாரு பௌத்தவாதிகள் வராங்க, உபாசகர்கள் வராங்க. மனஇதி மனவிதக 21வது, மனஇதி மனவிதக, மனதையே ஈஸ்வரன் என்று சொல்கிறார்கள், மனோஆத்மவாதிகள் அப்படின்னு பேர். 21. 22வது புத்திரிதி தத்விதக, புத்திதான் அப்படின்னு விஞ்ஞானவாதிகள்னு பௌத்த மதத்துல ஒரு பேர் சொல்றாங்க, புத்திதான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க புத்திதான் இல்லப்பா, சித்தமிதி சித்த விதக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 23வது ஆள் சொல்றார், சித்தம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் மெமரி ஸ்டோர் ஆகுது இல்ல, அந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தர்மா தர்ம உச்ச தத்விதக, தர்மத்தையும் அதர்மத்தையும் யாரு பாக்குறாங்களோ அவங்க சொல்றாங்க 24வது நபர், இந்த தர்மா தர்மங்கள் தான் ஈஸ்வரன், அது கண்ணியமா ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு 24 பேர். அப்புறம் 25வது பேர் சொல்றாங்க பஞ்ச விம்சக இத்தியேகே, 25 தத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கியர்களும் யோகர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25, ஒருத்தர் 26, சாங்கியர்கள் 25 தத்துவம் சொல்றாங்க, யோகிகள் 26 தத்துவம் சொல்றாங்க, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு. ஷட்விம்ச இதி சாப்பரே, 25 தத்துவம்னு கபிலர் சொல்றார், 26 தத்துவம் அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். இது மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 25 26 ஆயிடுச்சு. 27வது ஏக்க திரிம்சக இத்தியக, ஏக்க திரிம்சக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 தத்துவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 31 தத்துவங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தியாகு, 36 தத்துவங்கள், 31 தத்துவங்கள், அப்புறம் 95 தத்துவங்கள். நீங்க சைவ சித்தாந்தத்துல போனீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. வேதாந்தத்திலேயே நிறைய தத்துவங்களை சொல்றவங்க இருக்காங்க. இது மாதிரி தத்துவங்களே அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்காங்க. மொத்தம் 27, 25, 26, 27 பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அனந்த இது சாப்பரே, தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனந்தம், அதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு 28வது நபர் சொல்ற. அதுக்கப்புறம் 29வது நபர் சொல்றான் லோகானிதி லோகவிதகா, இந்த உலகங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன், லோகங்களுக்கு அந்நியமா ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்ற. அதுக்கப்புறம் ஆசிரமா இது தத்விதக, இந்த பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் சொல்றமே, இந்த ஈஸ்வரன், இந்த 4 ஆசிரமங்கள் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பேர் சொல்றாங்க ஸ்திரீ பும்சகம் லைங்காகா, ஸ்திரீ பும்சகம்னு ஆணும் பெண்ணும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். ஃப்ராய்டு இருக்காங்கல்ல, ஃப்ராய்டு மாதிரி இருக்க ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, இங்கே வைக்க போறாரு பகவத்கீதையில், இந்த உலகத்துக்கு என்னப்பா காரணம்னா ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உற்பத்தி ஆகுது, ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா காரணம். அதனால அதுக்கு ஆண் பெண்ணுக்கு அந்நியமா ஈஸ்வரன் ஒரு ஆளு தேவையில்லை அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமேரியனா இருக்காங்களோ அவங்க எல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லைங்காகா அப்படின்றாங்க, லிங்கங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீப்பும் நபும்சகம் லிங்கங்களே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராபரம் 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 அத அப்பரே,
பராபரம் அப்படின்னா மேலானது கீழானது ரெண்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணம் பரபிரம்மம், நிர்குணம் சகுணம், இந்த ரெண்டும் சேர்ந்தது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 28 ஆச்சு. 29 வந்து பாத்தீங்கன்னா 28 தானே, 29 வந்து சிருஷ்டி ரீதி சிருஷ்டி விதா. இந்த சிருஷ்டியே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் அப்படின்னு 28 சொல்றாங்க. 29 சொல்றாங்க இல்ல இல்ல லயம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்திதி தான் சொல்றாங்க. ஒருத்தர் பிரம்மா தான் ஈஸ்வரன்றார், ஒருத்தர் வந்து ருத்ரன் தான் ஈஸ்வரன் சொல்றார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் ஈஸ்வரன் சொல்றார். இந்த விதமா சர்வேச்ச இகது சர்வதா, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை பத்தி ஈஸ்வரனை பத்தி இத்தனை அபிப்பிராய பேதங்கள் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 28 பேதங்களா இருக்கு. இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு பெரிய சனாதனம்னு சொல்லக்கூடிய ஒரே தத்துவத்தை என்ன பண்ணிட்டாங்க 28 பீஸா பிச்சுக்கிட்டாங்க. நம்ம சொன்னது 28 சும்மா. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா விவசாயி என்ன சொல்லுவான் தெரியுங்களா? விவசாயம் இல்லை அப்படின்னா இந்த ஜீவராசிகளே இல்லை. அப்ப யாரு ஈஸ்வரன்? விவசாயம் தான், அன்னம் தான் பிரம்ம அப்படின்னு, அன்னத்தை உற்பத்தி பண்றதுதான் பிரம்மம். அன்னம் தான். சாப்பிடாம இருக்க முடியுமா சாமி? எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சாப்பிடணும்ல. அப்ப எது பிரம்மம்? அன்னம் பிரம்மேதி உபாசித், அன்னம் தான் பிரம்மம். ஒரு சயின்டிஸ்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவன் சொல்லுவா என்னன்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ் தான் பிரம்மம், அது கண்ணியமா ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லை. இந்த சயின்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இப்ப நீங்க ஜீவிக்க முடியாது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுல போனீங்க அப்படின்னா இது இல்லைன்னா இது நடக்காது சுவாமி, இதுதான் சுவாமி அல்டிமேட் அப்படின்னு ஒவ்வொரு ஃபீல்டுலயும் சொல்லுவாங்க. அப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க விஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா கௌடபாத காரிக்கையில 2:29. இவ்வளவு தூரம் நான் சொன்னது எதுக்கு அப்படின்னா இந்த 2:29க்காக தான். பக்கத்துல 2:29 எழுதிங்க. நாதபிரம்மம் உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் யூடியூப்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவார். இது பண்ணிக்கலாம். புக் இருக்கிறவங்க பாக்குறது. எம்பாவம் தர்ஷயேத்யஸ்ய தம்பாவம் சது பஷ்யதி தம்சாவதி சபூத்வாசோ தத்கிரஹ சமுபைதிதம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனையையும் கௌடபாதர் ஒரே ஒரு ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் சொல்ற. என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பாவம் தர்ஷயேத் யஸ்ய, எந்த ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸ்வரன் என்று ஒரு சிஷ்யனுக்கு என்ன பண்றார்? உபதேசிக்கின்றார். இப்படிதான் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மதங்களும் ஆரம்பிச்சது எப்படி அப்படின்னா வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உபதேசிக்கிறார். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்பத்துல இருந்து மெதுவா ஸ்டெப்பா சொல்லிட்டு போறேன். நிறைய பேர் வந்து டிராப் அவுட் ஆயிடுறாங்கன்னு வச்சுங்களேன். என்ன ஆயிடும்? முதல் உபதேசத்தை எடுத்து டிராப் அவுட் ஆயிட்டான். நான் வந்து முதல்ல சொன்னேன் இதை பண்ணுப்பா, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, ஆனா வந்து இதை பண்ணு அப்படின்னு. அவன் சொல்லிட்டான் சாமி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தெய்வம் சொன்னார் அப்படின்னு அவன் எடுத்துட்டு போயிட்டான். டேய் இன்னும் போறப்பா, இன்னும் தூரம் கொஞ்சம் இருக்கணும். அவனுக்கு பொறுமை இல்லாம என்ன பண்ணிட்டான்? போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர் மேலையும் அவர் சொல்லி கொடுத்த விஷயத்து மேலையும் ரொம்ப ஸ்ரத்தா பக்தி இருந்துச்சு. அவர் சொல்லி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் பாடம் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான்? இதுவே சித்தாந்தம், இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணா ஒரு கல்லை தூக்கி வச்சான். ரோட்ல கிடக்கிற கல்லை வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிப்பாட்டி ஒரு பாறை கிடைச்சது. எடுத்து வச்சு என்ன பண்ணார் சுவாமி? என்ன பண்ணார்? அந்த கல்லை கொண்டு வா, ஆத்துல இருந்து கல்லை கொண்டு வானார். கல்லை கொண்டு வந்து வச்சான். வச்சோன்னு நல்லா குளிப்பாட்டி ஒரு மஞ்சளை பூசினார். பூச்சிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குங்குமத்தை வை, ஒரு கண்ணை வரை அப்படின்னா கண்ணையும் வரைஞ்சான், ஒரு குங்குமத்தை வச்சான். வச்சோட மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூமாலையை போடு, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தோட சுவாமி மேல நல்ல ஸ்ரத்தா பக்தி இருந்துச்சு. இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அதையே ஈஸ்வரன் பாவிக்க ஆரம்பிச்சான். எம்பாவம் தர்ஷயேத் யஸ்ய, எந்த ஒரு குருநாதர் எந்த ஒரு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸ்வரன் என்று உபதேசித்தாரோ அவன் என்ன பண்றான்? தன்பாவம் சதுபஷ்யதி, அந்த சிஷ்யன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு நல்லா ஸ்ரத்தா பக்தியோட பார்க்க ஆரம்பிச்சான். அபியாசம் பார்க்க அதுக்கு அர்ச்சனை, ஆராதனை, மந்திர ஜபம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு
அதுல ஸ்ரத்தா பக்தி அதிகமாக அதிகமாக அது என்ன பண்ணுது அப்படின்னா தம்ச அவதி சபூத்வா ஈஸ்வரன் என்ன பண்றார், அந்த ரூபத்துக்குள்ளார உள்ளிறங்கி அவர் எல்லா இடத்துலயும் சர்வ வியாபகமா இருக்காருல்ல ஈஸ்வரன். அந்த சர்வ வியாபகமா ஈஸ்வரன் இருக்கார். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், இதுலதான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நினைச்சான். இவனுடைய சிரத்த பக்தியை வச்சுக்கிட்டு பகவான் என்ன பண்ணார், அதுக்குள்ளார ஆவிர்வாவமாயி அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன் கேட்கறதை எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சார். தம்சாவதி அவனை பாதுகாக்க ஆரம்பிச்சார், ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அவனுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்தார். அவன் பிரார்த்தனை பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டார். அவனுக்கு பாத்தீங்கன்னா துக்கம் வரும்போதெல்லாம் ஆறுதல் பண்ணார். எல்லாத்தையும் கூட இருந்து அவர் பண்ண 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 இவனுக்கு அதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ரத்தை இன்னும் அதிகமாயிட்டே போச்சு. அதிகமாயிட்டே போன மாத்திரத்துல என்ன பண்ணா, சுவாமி எல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னும் போது இதுதான் தெய்வம் அப்படின்னு தத்கிரகா அதுல பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா அவனுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு புத்தி, இதுதான் தெய்வம் அப்படின்னு நல்லா அவன் பற்றி கொண்டான், திடமா பற்றிக்கிட்டான். சமுபைதிதம் அவனையும் அந்த அந்த பாவம் என்ன பண்ணிடுச்சு, பற்றி கொண்டது. நேற்று ராத பிரம்மன் சொன்னார், சாமி நம்ம இந்த அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இவ்வளவு பேர் சுத்திக்கிட்டே இருக்கான மலைய, ஆந்திரால இருந்து கூட்டம் கூட்டமா சுத்துறாங்க, அதிகமாயிட்டே போகுதுன்னு அண்ணாமலையார் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அப்படிதான் எனக்கு ஆகுது. முன்னாடி பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு தேடி இங்க வந்தாங்க, ஒன்னும் வைபவமே இல்லை. திருவண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா ஞானத்தை தேடி வந்தவங்க பாத்தீங்கன்னா ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் ஞானம் வேணுமோ அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் வேணுங்கிறவங்க எல்லாம் இங்க இப்போ சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் கொடுக்குறாரு பகவான். இதுதான் தேவதை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெதுவா 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 அண்ணாமலையார் திருவண்ணாமலை தான் தேவதா அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நல்லா பிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா, இது மாதிரி பிக்ஸ் ஆனவங்க மெதுவா மெதுவா என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தத்துவம், இதுக்கு அந்நியமா தத்துவம் இல்லை. இதுதான் ப்ராப்ளம். என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா மனசு பாத்தீங்கன்னா அதுலயே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு அந்நியமா வேற ஏதாவது தேவத்தை சொன்னா முடியாது, ஏத்துக்க முடியாது, இதுதான் தேவதை அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட சிஷ்யர்களுக்கு அவர்கிட்ட வந்தவங்களுக்கு சிஷ்யன் என்ன பண்றான், அடுத்த கேட்டகரி சிஷ்யர்களை உருவாக்குறான். இது மாதிரி பரம்பரையா குரு சிஷ்யனு இதுதான் தேவதை, இதுதான் தேவதை, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு பரம்பரையா ஒவ்வொரு மதங்களும் பாத்தீங்க அப்படின்னா உண்டாயிருக்கு. இப்படிதான் மதங்கள். ஜீசஸ் அப்படின்னா சிலுவைதான் ஜீசஸ், அதுக்கு அந்நியமா இல்லை. அல்லானா பிறை போட்டு பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை போட்டு 786 எழுதுனீங்கன்னா அதுதான் ஈஸ்வரன். 4:12 பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிங்க. 4:12 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அருமையான ஸ்லோகம். யோயோ யாம் யாம் தனும் பக்தக, இன்னொன்னு இருக்கும் பாருங்க, யோயோ யாம் யாம் தனும் பக்தக சிரத்தையார்ச்சிமிச்சதி. 4வதுல பாத்தீங்கன்னா 4:12 பாத்தீங்கன்னா இது ஆமா 4:12 சொல்றாரு, காங்ஷந்த கர்மனாம் சித்தம் யஜந்த இக தேவதா. இந்த லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கல்ல தூக்கி வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஈஸ்வரன் நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு ஹோமத்தையும் ஒரு பூஜையும் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கேட்கறத கொடுத்துருங்க, பகவான் கொடுத்துருவாரு. காங்ஷந்த கர்மனாம் சித்தம் யஜந்த இக தேவதாக, ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்காக இங்க என்ன பண்றாங்க, யஜ்யங்களை செய்கிறார்கள். க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜா, கர்மத்திலிருந்து பலன் பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா உண்டாகுது. அப்ப அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட கான்செப்ட் என்ன இருக்கோ அதையே நம்ப ஆரம்பிச்சு அதையே திரும்ப 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 பயிற்சி பண்ணி அதுக்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி பலனை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோயோ யாம் யாம் தனும் பக்தர்கள், என்ன மாதிரி சித்திராமா என்னென்ன ஸ்லோகம் இது நம்பர், யோயோ யாம் யாம் தனும் பக்தக சிர 7:21 பக்கத்துல எழுதிங்க, 7:21. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மைல் ஸ்டோனை வச்சு கும்பிடுங்க, இல்ல மரத்தை கும்பிடுங்க, இல்ல நதியை கும்பிடுங்க, இல்ல மலையை கும்பிடுங்க, இல்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியறது எதெல்லாம் கும்பிட முடியுமோ உங்களுக்கு கும்பிட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல நின்ட்டாங்க. ஆனா எல்லா ரூபத்துல இருந்தும் யாரு, யோயோ யாம் யாம் தனும் பக்தக, எந்த பக்தர்கள் எந்தெந்த ரூபத்தை வச்சு உபாசிக்கிறார்களோ, ஸ்ரத்தையார்ச்சிதமிச்சதி, ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட பாத்தீங்கன்னா பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்களோ, தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தா. ஆமா 7:21 ஆமா இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா திருடமா உபாசிக்கும் போது அந்தந்த ரூபத்திலிருந்து நான் என்ன பண்றேன், தாமேவ விததாம் யகம், அவங்களுடைய அசையாததாக அவங்களுடைய சிரத்தையை நான் செய்கின்றேன். அப்ப வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறார், சிரத்தை அதிகமாகுது. பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறார், சிரத்தை அதிகமாகுது. பூஜை பண்றாங்க, இன்னும் பூஜை பண்றாங்க, இன்னும் பூஜை பண்றாங்க, பலன் கிடைக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் வந்து பாத்தீங்கன்னா உருவாச்சு. என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிமிட் ஆயிட்டாங்க. இதுதான் தேவதை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை என்ன பண்ணிட்டாங்க, இந்த மொத்த ஒரு ஃபுல் தோசையை வந்து பாத்தீங்கன்னா பூரணமா எடுக்காம பிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டாங்க. ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2:12 ஸ்லோகம், 2:12 மாண்டூக்கிய காரிக்கா போட்டுங்க. கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயயா சயேவ புத்யதே வேதான் இது வேதாந்த நிச்சயா. இப்ப வேதாந்தம் வரும்போது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சுவாமி, இத்தனை மதங்கள், இத்தனை தேவதைகள், 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள், பாரதி பாடுறான். 1000 தெய்வங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேவதை எனக்கு கொடுக்கலையா, அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு வந்து சுத்தணும் எனக்கு நடக்கலையா, அடுத்து திருப்பதியை பாரு, திருப்பதி கொடுக்கலையா, வேற எங்கேயாவது போ, காளகஸ்தி போ, காளகஸ்தியில கொடுக்கலையா, வேற எங்கேயாவது சிதம்பரத்துக்கு போ, சிதம்பரம் கொடுக்கலையா, ஸ்ரீரங்கத்துக்கு வா. இப்ப நம்ம என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 1000 தேவதைகளும் வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். விதவிதமான தேவதைகள் எல்லாம் வேற வேற நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துறாங்க. இது உண்மையான தேவதை எது, யாரை பிடிக்கிறது நம்ம அப்படின்னு. ஆனா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஈஸ்வரன், ஒரே ஒரு ஈஸ்வரன், ஒரே ஒரு பரமாத்மா என்ன பண்றாருன்னா, கல்பயதி ஆத்மனா ஆத்மான. அவர் என்ன பண்ணாருன்னா, சுத்த பிரம்மமா இருக்கிற ஒரே தத்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயையினால தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு அந்த ஒரே பிரம்ம தத்துவம் தன்னையே என்னவாக்கிச்சுன்னா அநேகமாக கல்பனை செய்து கொண்டது. வாஸ்தவம் இல்லை, தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஆத்மா தேவன் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா என்ன பண்ணார், தன்னையே என்ன பண்ணிட்டார், பலவாறாக நாம ரூபங்களாக ஆக்கி கொண்டார். சரி, யார் அறியறா இது எல்லாத்தையும்? அவரே ஜீவபாவத்திலிருந்து எல்லாத்தையும் அறிகின்றார். எல்லா ரூபங்கள்ல இருந்தும் அவர்தான் அறிகின்றார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த நிச்சயம். அப்ப இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ரூபங்கள் எல்லாம் கல்பிதம். இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஈஸ்வரன் தான் மாயையினால புருரூபமீயத்தை, இந்திரோ மாயாபிகி புருரூபமீயத்தை மந்திரம் சொல்லுது, பிருகதாரண்யம் சொல்லுது. இந்திரனா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மகேஸ்வரன் என்ன பண்ணார் அப்படின்னா, மாயையினால வந்து பாத்தீங்கன்னா அநேக ரூபங்களை தாரணம் செய்தார். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரமயம். இத வந்து பாத்தீங்கன்னா புரியாம என்ன பண்றோம், எல்லாரும் ஒவ்வொன்னுத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டு. இததான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்ணார், இந்த அத்வைதம் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்வைதம் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் 3 விதமா வந்து பாத்தீங்கன்னா உபாசனைய பண்ணணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இந்த இனிமே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமே ஸ்லோகங்களை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். 15வது ஸ்லோகத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே ஏகத்வேன பிருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். முக்கியமானது 15வது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே, இந்த உலகத்துல யார் யார் எப்படி எப்படி உபாசிக்கிறாங்களோ தூக்கி எல்லாத்தையும் ஓரமா போட்டுருங்க. ஓரமா போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞான யஜ்ஞத்தினால் மற்றவர்களுக்கு மற்ற உபாசனைகளை விட்டுட்டு, அந்நியன்றதுக்கு அர்த்தம் பாஷிகார் சொல்றாரு, அந்யாம் உபாசனம் பரித்தியஜ்ய, மற்ற எல்லா உபாசனைகளையும் தூக்கி ஓரமா போடுங்க. லோகானுவர்த்தனம் தியக்துவா, ஒரு ஸ்லோகம் வந்து இதுல வந்து வேக சுடாமணியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. லோகானுவர்த்தனம் தியக்துவா தியக்துவா தேகானுவர்த்தனம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்து பின்னாடி போயிடாதீங்க, முச்சந்தி நின்றுட்டு தலையை பிச்சுக்கிட்டு தான் நிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல இருக்கான். சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பல கான்செப்ட் இருக்கு நமக்குள்ளார, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால முதல்ல லோக்கத்து பின்னாடி போறதை விடுங்க ஃபர்ஸ்ட். 2வது
நிறைய பேர் பாடி கான்சியஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாமி சாமி பார்த்துங்க, மருந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், கண்ணு போயிடும். போனா போட்டோம் பண்ணாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தேகத்துல நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சத்தியம் சத்தியம்னு தேகத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. தேகத்தை அனுவர்த்தனம் பண்றதை தொடர்ந்து பின்தொடர்றதை நிப்பாட்டுங்க. உலகத்தோட பின்னாடி போகாதீங்க, தேகத்துக்கு பின்னாடி போகாதீங்க. அதுக்கப்புறம் சாஸ்திரானுவர்த்தனம் தெக்துவா, கடைசியில சாஸ்திரம்ன்றது பிணம் சுடும் தடி, பணத்தை டெட் பாடியை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் சாஸ்திரம். இந்த லோக வாசனையையும் இந்த தேக வாசனையும் நாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சாஸ்திர வாசனை இருக்கும் அதையும் தியாகம் பண்ணிட்டு ஸ்வ அபநயம் குரு, ஸ்வ அத்தியாச அபநயம் குரு. என்ன பண்ணுனா தானுக்கு மேல ஏற்றி வச்சிருக்கமே, நிறைய சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சிருக்கமே, நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியங்கள், இதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்க, அபநயம் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீக்கிட்டு பண்ணுங்க, நேர்த்தி பண்ணுங்க. நேர்த்தி பண்ணிட்டு தான் தானா நிற்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா உபாசனைகளையும் விட்டுட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஞான யஜ்ஞத்தினால பாத்தீங்கன்னா பகவானை உபாசிக்கிறார்கள், யஜிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஞான யஜ்ஞத்தினால உபாசிக்கிறோம் இந்த 1 மணி நேரம். இதுல கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன பண்ணோம், யார் அதிகாரிகள், உத்தம அதிகாரிகள், மத்தியம் அதிகாரிகள், அதம் அதிகாரிகள். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா உத்தம அதிகாரிய பண்ணுது ஏக்கத்துவேன. முதல் பூஜா உத்தம அதிகாரியது ஏக்கத்துவம். ஏக்கத்துவம்னா நல்ல சிரவணம் மனனம் நல்லா ஆயிடுச்சு. சிரவண மனனம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு, ஜீவோ பிரம்மைவ நாபரக சர்வம் பிரம்ம ஏக்கமேவ அத்விதீயம். இது எல்லாம் ஒரே தத்துவம் தான், இருக்கிறது ஒரே தத்துவத்துக்கு மேல இதெல்லாம் கல்பித்தம், இருக்கிறது ஒரே பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பகவான ஒரே ஒருவரா பார்க்கறது பாத்தீங்கன்னா ஏக்கத்துவ பக்தி அப்படின்னு பேர். இந்த ஏக்கத்துவ பக்தி பாத்தீங்கன்னா விசிஷ்யதே, எங்க வார்த்தை இருக்குது, ஏக்க பக்திர் விசிஷ்யதே, ஏக்க பக்திர் விசிஷ்யதே. அந்த ஏக்க பக்தி ரொம்ப சிறப்பானது. இருக்கிறது ஒரே பகவான் தான், அது மீதி இருக்கிறதெல்லாம் எல்லா நாமரூபங்களும் கல்பிதம். தங்கம் ஒரே ஒரு தங்கம் தான். தங்கத்துக்கு மேல நீங்க பிள்ளையார் சொல்லுங்க, முருகர் சொல்லுங்க, அம்பாள் சொல்லுங்க, யார வேணா சொல்லிக்கங்க, ஆனா இருக்கிறது ஒரே பகவான் தான். அப்ப எந்த ரூபத்தை பார்த்தாலும், சுப்பிரமணியர் கோயிலுக்கு போனீங்கனாலும் பகவான் தான், இதுக்கு வந்தீங்கனாலும் ஈஸ்வரர் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வந்தீங்கனாலும், விநாயகர் கோயிலுக்கு வந்தீங்கனாலும், இல்ல பெருமாள் கோயிலுக்கு போனாலும், இல்ல துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரே தேவத்தை தான், எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபம் தான் இருக்குன்னு, அதுவா தான் நானா இருக்க, நான் தான் அதுவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏக்கத்துவ பக்தி. இது உத்தம அதிகாரி, சிரவணம் மனனம் முடிச்சவங்க இதை பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம்னு பாவிக்கிற பக்தி. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அனன்ய பக்தின்னு பேரு. ஞானி பண்ற பக்தி. பக்தர்கள் 4 விதமா பிரிச்சிருக்காருல்ல, என்ன பிரிச்சிருக்காரு பக்தர்கள்ல, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. இந்த ஞானி பண்ணக்கூடிய பக்தி பாத்தீங்கன்னா அகமேவ வாசுதேவக, நான் தான் வாசுதேவனா இருக்கேன் அப்படின்னு பண்ணக்கூடிய பக்தி. இது ஏக்கத்துவ பக்தின்னு பேரு. ஏக்க பக்தி விசேஷம். எத்தனை ஸ்லோகம்? 7:17 போட்டுங்க. ஏக்க பக்தி விசிஷ்யதே தேஷாம் ஞானி நித்தியயுக்தக ஏக்க பக்தி விசிஷ்யதே அப்படின்னு 7:17 போட்டுங்க. ஏக்கத்துவ பக்தி. ஏக்கத்துவேன முதல் உத்தம அதிகாரி ஞானி, சிரவணம் மனனம் முடிஞ்சாச்சு, அவன் பண்ற பக்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிருத்தக்துவேன. பிருத்தக்துவேன அப்படின்னா என்னன்னா ஹிரண்ய கர்ப்பரை பத்தி உபாசிக்கிறது. எங்க அப்படின்னு கேட்டா 7வது சாப்டர்ல ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம இருக்கா. அப்ப ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். எவன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மத்தை ஓங்காரம் அப்படின்னு ஒரு நாமம் ஒரு ரூபம் கொடுத்த ஆதித்யன் சந்திரன், ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த, சந்திர பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு தனக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூக்ஷ்ம தத்துவத்துல பாத்தீங்கன்னா இது ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு யாரு ஹிரண்ய கர்ப்பரை பாத்தீங்கன்னா உபாசிக்கிறார்களோ அதுக்கு பேர் என்ன பேரு, பிரதக்துவ பக்தின்னு பேர். தனக்கு அந்நியமா ஒரு வஸ்துவை பாத்தீங்கன்னா பார்க்கிற. உண்மையா பொய்யா? அப்படின்னா பொய். ஏன் அப்படிங்க, தனக்கு அந்நியமா ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணு இல்லை. ஆனா அந்த ஆத்மா கண்ணியமா வேற ஒண்ணு இல்லைன்னு புரியல, இன்னும் மெச்சூரிட்டி பத்தல. அப்ப அவன் என்ன பண்றான், அந்த பிரதக்துவ பக்தி, நான் தனக்கு அந்நியமா ஒரு தேவதையை வச்சு
பக்குவப்படுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேரு. பிருத்தக்துவேன ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சொல்லும் போது சொல்றார், பிருத்தக்துவேன அர்த்தம் ஆதித்ய சந்திராதி பேதேன. ஆதித்யனையும் சந்திரனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு அந்நியமா இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களா ஆப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது. அது மாதிரி நான் பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு 4, 1, 2, 3 கொடுத்துருக்கேன். அப்புறம் 4, 1, 2, 3, 4 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல நியமம் இருக்கு, சாந்தோக்கிய பிருகதாரண்யத்துல இருக்கு. தனக்கு அந்நியமா ஏதாவது ஒன்றை வச்சுக்கிட்டு உபாசிக்கிறது. இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்? அப்ப நான் ஓங்காரத்தை உபாசிக்க சொல்லியிருக்கேன். அப்ப ஓங்காரத்தை உபாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனை ஆயிடுச்சு. பிருத்தக்துவேன அப்படின்னு பேர். தனக்கு பேதமா வச்சுக்கிட்டு உபாசிக்கிறது, தான் வேற இது வேற அப்படின்னு உபாசிக்கிறது பிருத்தக்துவேன அப்படின்னு பேர் பக்தி. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11வது சாப்டர்ல பார்க்க போறோம். என்ன? விஸ்வதோமுகம். விஸ்வதோமுகம் பகுதா விஸ்வதோமுகம். பகுதான இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம் அப்படின்னு உபாசிக்கிறது. இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 3 விதமான உபாசனைகளை இப்ப நம்ம பண்ண போறோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனை. விராட் உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. ஏதாவது ஒண்ணுத்துல கவனம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் அதையும் பொய்ன்னு இது பண்ணிட்டு சர்வம் பிரம்மமயம்னு வர்றது 3 உபாசனைகள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க முக்கியமா நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானங்களை நம்ம பண்ண போறோம். இந்த குணத்தியானங்கள் எதுக்காக சுவாமி பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு விக்கிரகத்துல மட்டும் நீங்க வச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரன் என்ன ஆயிடுறாருன்னா லிமிட் ஆகுறார். நமக்கு அத்வைத சித்தி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம போயிடும். அப்ப உபாசனைகள்ல முக்கியமான உபாசனை சம்பத் உபாசனைன்னு சொல்லக்கூடிய உபாசனை. பிரதீக உபாசனை முதல்ல, 2வது வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனைன்னு சொல்லக்கூடியது. அந்த சம்பத் உபாசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர குணத்தை அன்லிமிட்டான குணங்களை அன்லிமிட்டா வரையறை இல்லாத தன்மையை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல கொண்டுட்டு வர்றதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பத் உபாசனையோட முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் இதுல இருக்கார், இதுல இருக்கார், இதுல இருக்கார் அப்படின்னு இங்க ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துலயும் பகவான் இருக்காரு அப்படின்னு வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பகவான லிமிட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? அன்லிமிட்டுக்கு கொண்டு வந்தோம். அன்லிமிட்ல பகவானை கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சம்பத் உபாசனை. லிமிட்டா ஒரு விக்கிரகத்துல ஒரு போட்டோல பண்ணினீங்கன்னா என்ன பேரு? அதுக்கு பேரு பிரதீக உபாசனை. முதல்ல ஆரம்பிக்கிறது பிரதீகத்துல ஆரம்பிக்கணும். அது பிரதீகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர குணங்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஈஸ்வரன் இந்த விக்கிரகத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலயும் இருக்காருன்னு கொண்டு வந்தீங்கன்னா சம்பத் உபாசனை. அது என்ன பண்ணும்? குணத்தியானம். அது என்ன பண்ணும்? ஈஸ்வரனை சர்வ வியாபகமா மாத்துறது. சர்வ வியாபகமா மாத்தினதுக்கு பிறகு எல்லாமே பகவானா இருக்காரு அப்படின்னா அந்த பகவான் நானும் தானே சர்வத்துக்குள்ளார வர. அப்ப 3வது உபாசனை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த ஈஸ்வரனா தான் இருக்கேன் அப்படின்னு சுப்பிரமன் யோகம். சுப்பிரமன் யோகம் அந்த பற்று நல்லா சொல்லுவார். வேற மந்திரமே அவருக்கு தெரியாது. ஆக்சுவலா வேற எதுவும் சொல்றதே இல்லை. தீபாராதனை காட்டும் போது அவருக்கு தெரிஞ்ச மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் தான், வடவீதி சுப்பிரமணியர் கோயில். சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நானும் சுப்பிரமணியரும் ஒண்ணு, நானும் சுப்பிரமணியரும் ஒண்ணு. சிவோகம் சிவோகம் சொல்றது இல்லை, எந்த சிவன் கோயிலையும் சொல்றது இல்லை. ஆக்சுவலா சொல்லணும், சிவன் கோயில சொல்றது இல்லை. வாசுதேவோகம் வாசுதேவோகம் எந்த பெருமாள் கோயிலையும் சொல்றது இல்லை, வாசுதேவம்னு சொல்லணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றாங்க, சுப்பிரமணியோகம் மட்டும்தான் சொல்றாங்க, வேற எங்கேயும் சொல்றது இல்லை. எல்லா கோயில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நான் அவனா இருக்கின்றேன் அப்படின்னு 3வது உபாசனைக்கு என்ன பேரு? அகங்கிரக உபாசனை. இந்த அகங்கிரக உபாசனை என்ன பண்ணுது அப்படின்னா, அகங்கிரக உபாசனை எடுத்தோட பண்ண முடியுமா? பண்ண முடியாது. முதல்ல பிரதீகம், அதுக்கப்புறம் சம்பத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் ஈஸ்வரன் சர்வமாவார். சர்வமா இருக்கிற ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அகங்கிரக உபாசனை. இன்னும் உபாதி இருக்கு, சர்வம் இருக்கு. அதுக்கப்புறம் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனைக்கு பிறகு ஞானம் வரும்போது சர்வம் நாஸ்தி அகமேவ அஸ்மி. சர்வம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாம் நாமரூப கல்பிதம். நான் மாத்திரம், அகமகம்னு சொல்லக்கூடிய நான் மாத்திரம் இருக்கேன் அப்படின்னா அகண்ட போதம் அப்படின்னு இதுக்கு பேரு. அத்வைத சித்தி அப்படின்னு இதுக்கு பேரு. இது ஞானத்தினால உண்டாகுது. அப்ப உபாசனைகள் அப்படின்னா பிரதீகம், சம்பத்து, அகங்கிரகம்.
இதோட உபாசனை முடிஞ்சிருது. அகங்கிரகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சர்வமா நான் இருக்கேன் அப்படின்னு கொண்டு அந்த ஈஸ்வரன் சர்வமா இருக்கார், அந்த சர்வமா இருக்கிற ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு பிறகு நாமரூபம் மட்டும் இருக்கும். அந்த நாமரூபத்தை நெகேட் பண்ணினீங்கன்னா அகண்ட போதம் சொல்லக்கூடிய அத்வைத சித்தி உண்டாகும். இது ஞானத்தோட அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இனிமே நம்ம பார்க்க போறது எல்லாம் இந்த விஷன்ல இருந்து பாருங்க. இந்த இந்த 9வது அத்தியாயமும் 10வது அத்தியாயமும் என்ன பண்ண போது சம்பத் உபாசனா அப்படின்னு எழுதிக்கணும். 7, 8 என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனா. ஹிரண்ய கர்ப்ப உபாசனைக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ல பிருத்தக்துவேனன்ற பதத்துக்கான அர்த்தம். ஏகத்துவ பக்தி அப்படின்னும் போது இப்ப நம்ம குணத்தியானம் பண்ண போறோம், ஈஸ்வரனை வாஸ்காக்க போறோம். இதுக்காக தான் சர்வத்திலையும் ஈஸ்வர தரிசனம் பண்றது இந்த 9 பக்தி. அதுக்கப்புறம் பகுதா விஸ்வத்தோ முகம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 11ல விராட் உபாசனை பண்ண போறோம். இந்த 3 உபாசனை பண்ணும்போது இந்த விராட் ஹிரண்ய கர்ப்ப ஈஸ்வர உபாசனைகள் என்ன பண்ணுனா ஈஸ்வர கான்செப்டை வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரப்படுத்தி வைக்கும். அதுக்கப்புறம் அந்த விஸ்தாரப்படுத்தினதுக்கு அப்புறம் நானே அவனா இருக்கேன்னு அகங்கிரகம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும், நீங்க வந்து லிமிட்ல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் நமக்கு என்ன ஆயிடும், மெதுவா விரிவடைஞ்சு நான் இது எல்லாமா நான் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பாவம் வரும். அப்ப அந்த நாம ரூபத்தை எடுத்துட்டீங்கன்னா நான் சுத்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நிர்குண நிராகாரமா எஸ்டாபிஷ் ஆகும். அது 13வது அத்தியாயத்துல இருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் அதுதான் பேசணும் அப்படின்னு புரிஞ்சுங்க. நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் காயேன வாச்சா சொல்லி முடிச்சாச்சா? காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஏதாவது ஒரு விக்கிரகத்துல பிடிக்கணும், எதையுமே நிந்தனை பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தையும் யாராவது அவன் என்ன 700 ஒரு பெறையை போட்டுட்டு 786 766 போட்டு கும்பிட்டு இருக்கான், ஒரு கிராஸை போட்டு கும்பிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை கும்பிட்றான் அதை கும்பிட்றான், எதையுமே பண்ணாது. சர்வம் சர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரமயம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் மனசுல வந்துடணும். வேதாந்திகளுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா, வேதாந்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அக்செப்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் பகவான் மட்டும்தான் இருக்கார், பகவான் மட்டும்தான் இருக்கார், யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிடாது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், இதை சத்தியம் நினைக்க போறோம். எல்லாம் வந்து நாமரூப கல்பித்தம். நம்ம போக வேண்டியது நாமரூபம் இல்லாத ஈஸ்வரனை பிடிக்க போறோம். அது யார், நானாதான் இருக்கேன். அதனால யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு மெதுவா மெதுவா கரையாது.